தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பரை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பருக்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி, கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாறுதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும். விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3,30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும், வேளாண் வருவாயை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில்
10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டா மாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டா மாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளை உடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளுவரின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயல்களை கண்டு கேட்டு வியப்பவர்கள் தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர் வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகழ் படித்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர் வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகு மிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 70 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகள் அமையும். கற்றது கையளவு கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உளவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல வேளாண்மையை மேம்படுத்த
உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போது உள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தில் சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம்ஏ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leaders has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், he is a true leader, he is a true leader. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the courage to make tough decisions. ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், my leader has the compassion to the needs of the people. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம்.